அப்பா அம்மா வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நமக்கு மரியாதைன்னு சொல்கிறாங்க. நாம் நல்லா தான் படிக்கிறோம், ஆனாலும் கொஞ்சம் மார்க்கு குறைவாக எடுக்கிறோம். வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும்னு சொல்லி டீச்சரும் சொல்கிறாங்க. அப்துல் கலாமை பற்றி கூட நமக்கு நிறையா சொல்லியிருக்காங்க. கனவு காணுங்கள், அந்த கனவை நம்ம சாதிக்கிறதுக்காக தூக்கத்தை தொலைச்சிட்டு நம்மளை சாதிக்க சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம ஆவரேஜாக தான் படிக்கிறோம். எப்படி சாதிக்கணுன்றது நம்ம நிறைய ஆசிரியர் சொல்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஆனாலும் நம்மளால் முடியல. கண்டிப்பாக நம்ம சாதிக்கணும். நம்மளால் முடியாதுன்னு நம்ம எப்போதுமே நினச்சிடுறோம். ஆனால் நம்மளால் முடியாத யாரோ ஒருத்தவங்க எங்கோ ஆனால் அந்த வேலையை செய்துன்னு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை நாம் வளர்த்துக்கணும். அதான் சிந்திச்சுன்னு இருக்கேன். நிதிஷ், உன்னுடைய மனசாட்சி தான் பேசுகிறேன். நீ சிந்தித்தது போதும். உடனே நீ நினச்சதை சாதிக்கணும்னா உடனே விரைவாக செயல்படு. அப்போ தான் நம்ம வெற்றி அடைய முடியும். நாம் எப்படியாவது இந்த தடவை ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தே ஆகணும். சாதிக்கணும்னு டீச்சரு அப்பா அம்மா சொன்னதை கண்டிப்பாக இந்த முறை நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து சாதிக்கணும். அதனால் இனிமேல் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இரவு பகல்னு பார்க்கவே மாட்டேன். பரீட்சை சூப்பராக எழுதியாச்சு. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருக்கேன். டீச்சர் மார்க் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ரேங்க் வருவேன்னு நம்புகிறேன். பார்ப்போம். அம்மா கிளாஸில் பரீட்சை பேப்பர் கொடுத்துட்டாங்கம்மா. எல்லா சப்ஜெக்ட்லேயும் 90, 98ன்னு நான் எடுத்திருக்கேம்மா. கிளாஸில் நான் தான் ஃபஸ்ட்டு. அப்பா அம்மா சொன்னது, டீச்சர் சொன்னதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணதால் நான் இன்னைக்கு ஃபஸ்ட் ரேங்க்மா. நிதிஷ், நீ தான் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க்குன்னு சொன்னாங்கடா. ரொம்ப சந்தோஷம். கை கொடுறா. சாதிச்சிட்டடா நிதிஷ்.